இல்ல என் ஃப்ரெண்ட் ரேவதியை பார்க்கலான்னு. ரேவதியா? ம். அப்படியே விட்டா சுத்தப்படாது, ஏதாவது பண்ணணுமே. ஏய் என்னடா பேசணும்னு வர சொன்ன, அமைதியா இருக்க? அதுவா, நீ எனக்கு வேணும். புரியல. இன்னும் மாடி புரியல. ஏய் இது கோயில்ரா, என்ன பண்ணிட்டு இருக்க? அப்புறம் ரூம் போடவா? என்ன பேச்செல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு? இப்படி கல்யாணத்துக்கு அப்புறம் பண்ணதாண்டி போறோம். அது கல்யாணத்துக்கு அப்புறம், இப்ப நோ. கையை விடு. ஏய் கையை விடு. எனக்கோட உரிமை இல்லையா? என்னடி இப்படி தேவையில்லாம பேசுற, இது தப்பு. சொன்னா கேளு, வேண்டாம். விடுறா. ஏய் வாடி. விடு விடுறன்றல்ல. என்னதாண்டி கல்யாணம் பண்ண போற? கையை விடு. விடுறா. கோயில் வாசல்ல என்னடா பண்ணிட்டு? சித்தப்பா அடிக்கிறீங்க சித்தப்பா. ஏறு வண்டியில பஞ்சாயத்துக்கு போயிட்டு வா. நீ கூட்டு போனே அவள. ஏறு வண்டியில உனக்கு அறிவு இல்ல? ஏண்டா உங்களை எத்தனை சொல்றது ஏரியாக்கு வரக்கூடாது? ஏற்கனவே திருப்பரங்குன்றம் பிரச்சனை தலைக்கு மேல போய்கிட்டு இருக்கு. ஒத்துமையா இருக்கிற நம்ம ஊருக்குள்ள இவங்க பிரச்சனை உருவாக்க பாக்குறாங்க. தர்மா, பொண்ணை பெத்தவன் நீதான், உன்னோட முடிவு தான் இறுதி. நீ என்ன சொல்ற? அண்ணே, என் மக வாக்கு தானே முக்கியம். இவனை நம்பி எப்படி அனுப்புறது நானே? ஒண்ணுமே தெரியாத என் தம்பிய மயக்கி ஊரை சுத்தினாலே உன் புள்ள, அவளை கொண்டாந்து சபையில நிப்பாட்டு, அப்புறம் எதா இருந்தாலும் பேசலாம். ஆதின, இந்த முருகன்சாமிய கையில எடுத்துக்கிட்டீங்களே, ஏன் நம்ம ஊருக்கு ஒதுக்குப்புறமா ஒதுக்கி வச்சிருக்கீங்களே தாழ்த்தப்பட்ட சாமின்னு, இந்த முனிப்ப சுடலமட சாமின்னு, அதையும் தான் எடுத்துக்கிறது. சாமியிலே இவ்வளவு வித்தியாசம் பாக்குற நீங்க மனுஷங்கள வித்தியாசம் பார்க்க மாட்டீங்க? நல்ல வேலையா எங்க ஊர் பக்கம் பெரியார் பிறந்து எங்களை காப்பாத்தினாரு. தம்பி அண்ணா இருங்க தம்பி, என்ன பேசுற பொது இடத்துல? பொம்பளை பிள்ளை விஷயம்னால இங்க அடக்கி வாசிச்சுக்கிட்டு இருக்கோம். சொத்தை காப்பாத்த வளர்த்த பிள்ளைய கல்யாணம் பண்ற ஈனப்பயல்கள் இல்லடா நாங்க. பிள்ளைய பத்தி கண்கலங்கி நின்றுகிட்டு இருக்கான். நீங்க காதல் கத்திரிக்கான்னு சுத்துறதுனால ஊரை குட்டி உட்கார வச்சிருக்கோம். அம்பியாவதி, அமராவதி, லைலா, மஜ்னு, ஏன் மதுரையை சாமியா கும்புறமே ஆத்தா மீனாட்சி, அவங்க அப்பயும் காதலை ஏத்துக்கிட்டானா? இந்த காதலை ஏத்துக்கிறதுக்கு சின்ன வயசுல இருந்து அந்த பிள்ளைக்கு கை முளைக்குமா கால் முளைக்குமான்னு பார்த்து பிள்ளைய வளர்த்து வைப்பான். குடிக்க கஞ்சி இல்லாட்டினாலும் பிள்ளை நல்லா வளரும்னு சொல்லி பல கனவுகளை சுமந்து இருப்பான். நீ காதல்னு சொல்லிட்டு ஊரை கூட்டிட்டு வந்து நிப்ப. உங்களுக்கு பொண்ணை கொடுக்கணும்னு சொல்லி கேப்பீங்களா? பொம்பளை பிள்ளைய ஒழுக்கமா நாங்க வளர்க்கிறோம் தம்பி. இவங்களுக்கு இதே பொழப்புன. இவங்க சட்ட பாதுகாப்பு இருக்கு. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனா அவன் பெத்த பிள்ளைகிட்ட போலீஸ்காரன் பேச விட மாட்டான். இப்படி ஊரை கூட்டி பஞ்சாயத்து பண்ணா கருப்பு சட்டையை போட்டுட்டு வந்து சமூக நீதின்ற பேர்ல எங்க பிள்ளைகளை எங்க கிட்ட இருந்து பிரிச்சு கூட்டி போறான். அன்னைக்கு ஒரு பிள்ளைய கூட்டிட்டு போய் உடம்புலப்பேட்டையில கல்யாணம் பண்ணி வச்சீங்களே, அவளுக்கு எத்தனை கல்யாணம் பண்ணி வச்சீங்க? ஒருத்தன் செத்து போனா அவளுக்கு 1000 கல்யாணம் பண்ணி வச்சிருக்கீங்க. அந்த பிள்ளை இது வரைக்கும் ஒரு புருஷனோட வாழ்ந்திருக்கா? இவங்களை நம்பி எப்படி அனுப்பி வைக்கிறது? அதே தானே நானும் சொல்றேன். எங்க நீங்க வாழ விட்டீங்க? காதல்ல 2 பேரும் சம்மந்தப்பட்டாங்கல்ல, கொல்ல மூடுறீங்க. ஆணவத்துல எங்க பையனை மட்டும் கொல்லுவீங்க. எங்க பிள்ளை மேல வச்ச பாசத்தினால நீங்களா ஆதாயம் அடைறீங்க. காலங்காலமா இளைச்சவன வெட்டுவீங்க. நாங்க பார்த்து சும்மா இருக்கணும். உங்க பிள்ளைய ஒண்ணும் பண்ண மாட்டீங்க. ஏய் மூர்த்தி, ரொம்ப பேசுற. ஊர் பெரிய மனுஷங்க இருக்கான்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். இல்லன்னா நடக்கிறதே வேற பாத்துக்கோ. பஞ்சாயத்துக்கு வந்திருக்கீங்களா இல்ல சண்டை போடுறதுக்கு வந்திருக்கீங்களா? ஊர்ல இருக்க பெரியவங்க சொல்ற கேட்டு நடங்க. பேச்சு நிறுத்துங்க. முதல்ல காதல்னா கல்யாணத்து அடிப்படையா இருக்கணும். இப்ப எங்க இருக்கு அப்படி? காதல்ங்கிறது பூரா காமமும் காசுமா இருந்துகிட்டு இருக்கு. எல்லாம் நாடகாலம் நடந்துகிட்டு இருக்கு. என்ன அதனை சொல்றீங்க? அதாவது தம்பி, முருகப்பெருமானே காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. ஆனா குடும்பம் நடத்தினாரு. உங்களை நம்பி அந்த பொண்ணை அனுப்பி விட்டா அந்த பொண்ணோட வாழ்க்கை என்ன ஆகும்? கல்யாணம் பண்றேன்னு சொல்லி ரோட்ல விட்டுட்டு போறதுக்கு பேரு காதல் இல்ல. கல்யாணம் பண்றதுக்காக தான் பேசிக்கிட்டு இருக்கோம். நீ பேசாத தம்பி. நீ என்ன சொல்ற? ஐயா, என்னை நம்பி கொடுக்கலாம். 90 நாள்ல நீங்க நினைச்ச மாதிரி நான் ஒரு மனுஷனா வாழ்ந்து காட்டுறேன். 90 நாளைக்குள்ள நமக்கு நம்பிக்கை ஏற்படுத்துற வரைக்கும் அந்த பொண்ணு அப்பா கூட இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்பிக்கை நமக்கு வந்தா நானே என் தலைமையில கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். பஞ்சாயத்து இதோட முடிஞ்சிருச்சு. ஆதின, நம்பி போறோம், நம்ப வச்சு கழுத்தறுத்துற கூடாது. அப்புறம்
வேற மாதிரி ஆயிரும் பாத்துக்க. டேய் போடா, உன்ன மாதிரி பல பேரை பார்த்துருக்கேன். போனை எடு. ஏட்டையா ஐயா, பாண்டியம்மாக்காவுக்கு ஃபோன் பண்ண எடுக்கல, மூர்த்திக்கு ஃபோன் பண்ண எடுக்கல, என்ன ஆச்சுன்னு தெரியலையே. சிவனுக்கு போன் போட்டு பாருங்கயா. ரைட். டேய் சிவனே, என்னடா ஆச்சு பஞ்சாயத்துல? சார் எப்பயும் போல பஞ்சாயத்துல அசிங்கம் போட்டோம் சார். என்ன சொல்ற? ஆதி மறுபடியும் நம்ம முத்துல கையை பிடிச்சிட்டான் சார். ஏதாவது பண்ணுங்க சார். பண்ணும்டா. ஏட்டையா, ஐயா, எப்பவும் போல இன்னைக்கு பஞ்சாயத்துல அசிங்கப்பட்டுட்டோம். ஏட்டையா, ஐயா, அந்த அக்யூஸ்ட் இறக்குங்க. சரிங்கய்யா. டேய் ஐயா கூப்பிடுறாரு, வாங்கடா. இந்த வரங்கய்யா. போடா. டேய் ஐயா, உன் மேல எந்த கேஸும் போடல, பேசாம அந்த ஆதியை போட்டுறியா? எந்த ஆதிங்கய்யா? முருகனை காப்பாத்தணும்னு சொல்லி சுத்துறானே அந்த ஆதி. ஐயா, அதுக்கு நாங்க ஜெயிலுக்கே போயிடுறோங்கய்யா. சரி, ஆதியை விடு. அவ ஊருக்குள்ள அரவாணி திருறாள, அவ ஆதி பெற சொல்லி ரொம்ப ஆடுறா. அவ வாழ்க்கையில என்ன மறக்க கூடாது. அப்படி ஏதாவது செய். ஐயா, ஐயா, திருநங்க சாமி மாதிரி அவங்கள போய் ஏட்டு சொன்னதை மட்டும் செய், சரியா? எனக்கு பாடம் எடுக்காத. பாதிக்கப்பட்டவன் நான், அந்த வலி எனக்கு தெரியும். சார் நான் போறேன் சார். வாடி. சார் விடுங்க சார். ஏய் வாடினா. சார் எதுக்கு சார் கூட்டு வந்திருக்கீங்க? ஏன்டி அரிப்பு எடுத்தா ஆம்பளை இருந்து பொம்பளையா மாறி இருக்க? ஏன் எங்கூட படுத்த ஆகாதா? சார் இதெல்லாம் படைப்பு சார், இதெல்லாம் எங்க உங்களுக்கு தெரிய போகுது. படைப்பு. சார் ச்சே, நீ எல்லாம் ஒரு ஆம்பளை, உனக்கெல்லாம் எதுக்குடா மீச? பேசாம சேலை கட்டிட்டு என் கூட வந்துரு. என்னடா சொல்ற நீ? சரிங்க சார். அண்ணே 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 என்ன பண்ணு? எதுக்கு கூட்டிட்டு வந்திருக்கீங்க? அண்ணே அண்ணே, கைத்தட்டி கைத்தட்டி பிழைக்கிற நாய், காக்கி சட்டை மேலே கைய வைக்கிறியா? வலிக்குது. என் கணவர் 18 வயசுல இருந்தே கைனி போடுவாரு. அது எங்க வாழ்க்கையில இவ்ளோ மோசமான தாக்கத்தை ஏற்படுத்தும்னு எனக்கு தெரியவே இல்ல. அவருக்கு கேன்சர்ன்ற ஆபத்தான நோய் இருக்கு. எங்க வீட்ல சம்பாதிக்கிறவரு அவர் ஒருத்தர் மட்டும்தான். வருங்காலத்துல எங்களுக்கு என்ன நடக்கும்னு நினைச்சாலே எனக்கு சரியா தூங்க முடியல. கைனி எங்க வாழ்க்கையை அழிச்சிருச்சு. கைனி, குட்கா, சர்தா, பான் மசாலா குடும்பங்களை அழிக்கிறது. இன்றைய புகையிலையை விட்டு விடுங்கள். உதவிக்கு 1800112325 அழைக்கவும். ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும், உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். ஏண்டா
பஞ்சாயத்துல எங்களை அசிங்கப்படுத்திட்டியடா. என்கிட்ட பேசுற மாதிரி மூர்த்தி கிட்ட பேசிக்கிட்டு இருக்காத. சொல்றது கேட்டு ஒழுக்கமா இருந்துக்கோ. அப்பதான் நீ நினைச்சது நடக்கும். என்ன பிள்ளையோ நீ. 6 மாசமா காசு செலவு பண்ணி கஷ்டப்பட்டு ஹீரோ ஆக்கலானா இப்படி ஜீரோ ஆகி வந்து நிக்கிற. ஏன் பாண்டி மக்கா ஒரு பொம்பளை பிள்ளைய கரெக்ட் பண்ண தெரியல. உனக்கெல்லாம் பேண்ட் செட்டு சிலைய கட்டுறா. டேய் 10 நாள் அவளை பார்த்தமா, 11வது நாள் நம்ம சரக்கு என்னன்னு காட்டி இருந்தா பல்ல புடுங்கின பாம்பாட்டா உன் காலை சுத்தி உன் மடியிலே படுத்து கிடந்திருப்பாடா. அதை விட்டுட்டு என்ன தாளாட்ட வருவாளா பூ மஞ்சள் தருவாளான்னு தூயட் பாடிட்டு தெரிஞ்சா அதான் இப்படி அவமானப்பட்டு வெக்கப்பட்டு வந்து நின்றுட்டு இருக்க. அண்ணே அதான் 90 நாள்ல நான் மனுஷனா மாதிரி அந்த பிள்ளையை காப்பாற்ற முடியும்னு நிரூபிச்சா அந்த பிள்ளையை கட்டி வைக்கிறேன்னு ஆதி அண்ணனே சொன்னார்லண்ணே. எது ஆதி அண்ணன்? பாத்தியா அவன லூசாடா நீ? அக்கா அண்ணே ஜாதி ஒழிக்கிறதுக்காக அந்த பொண்ணை காதலிச்சு தூக்கணும்னு நினைச்சோம். இப்போ அவங்களே கட்டி வைக்கிறேன்னு சொல்றப்ப எதுக்கு நான் தேவையில்லாம பிரச்சனை பண்ணணும்? எது தேவையில்லாத பிரச்சனை? ஓ கதை அப்படி போதா? டேய் நாம மேற்படி அவன் வீட்டுல ஆசைப்பட்டா அவன் மவளா இருந்தாலும் ஆத்தாளா இருந்தாலும் தூக்கணும். அப்பதான் அவனுக்கு வழி என்னன்னு தெரியும்டா. ஏன்னா நாமெல்லாம் ராவண பரம்பரை. தப்புண்ணே. எது தப்பா? அவனை இவனை அடிச்சு கொண்டு போய் ரயில் ஓட்ட தூக்கி போடுடா. அடிக்காதீங்கடா. போடுங்கடா. இன்ஸ்பெக்டர் இவனை கொண்டு பழி அந்த ஆதி மேல தூக்கி போட்டு. அண்ணே அந்த கவலையை விடுங்க அண்ணே, நான் பாத்துக்கிறேன். சரிண்ணே. அண்ணே அண்ணே விட சொல்லுங்கண்ணே. நீங்க என்ன சொன்னாலும் செய்யறேண்ணே. அண்ணே 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 பயமா இருக்குண்ணே. அண்ணே 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 கோயிலா அவனை நாங்க இது பண்ணலமா. அவனை யாருன்னு தெரிஞ்சு அவன் சங்கர் கம்பட மாட்டோமா. அல்லாதனே என் கழுத்துல தாலின்னு ஒண்ணு ஏறணும்.